இயேசு எங்கெல்லாம் போனாரோ அங்க தேவனுடைய ராஜ்யம் வந்துச்சுங்க. சப்பானிகள் நடந்தார்கள், கண் பார்வையற்றவர்கள் கண்ணு திறந்துச்சு, காது திறந்துச்சு, பேசுனாங்க, செத்தவங்க உயிரிழந்தாங்க. அதே இயேசு உங்களுக்குள் இருக்கிறார். அதே வல்லமை உங்களுக்குள் கிரியை செய்கிறது. நீங்கள் போகிற இடமெல்லாம் அற்புதம் நடக்கும். நீங்கள் போகிற இடமெல்லாம் அதிசயம் நடக்கும். தேவனுடைய ராஜ்யம் உங்க ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது. நீங்கள் போனீங்கன்னா அங்க சூழ்நிலைகள் மாறிவிடும். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் உங்கள் மூலமாக நீங்கள் இருக்கிற இடத்தில் வருகிறது. பரலோகம் வர்றதுக்கு நான் ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நான் பரலோகம் செல்வதற்காக இயேசு இந்த பூலோகம் வந்தார். இயேசு இந்த பூலோகத்திற்கு வந்து எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், எனக்காக பரமேறி இருக்கிறார். எல்லாம் யாருக்காக? எனக்காக. எதற்காக? நான் அங்க வருவதற்காக. என்றைக்கு அவரை நம்புகிறனோ, ஏற்றுக்கொள்கிறனோ, அன்னைக்கே எனக்கு மிகப்பெரிய நிச்சயம். என்ன நிச்சயம்? இயேசுவோடு நான் நித்தியமாய் வாழ்வேன். தேவன் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். சர்வ சேனையான தேவ தூதர்கள் உங்களை சுற்றி பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதும் உங்கள் வீட்டில் நடக்கிறது, உங்களுக்குள் நடக்கிறது, உங்களுக்காக நடக்கிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் செய்கிறார்கள். பரலோகம் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. அப்பா உங்கள் நினைவாகவே இருக்கிறார். உங்களுக்காகவே இயேசு மரித்தார். இதெல்லாம் சத்தியம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். இன்னைக்கு நம்ம வாழ்ற இந்த இந்தியாவில் வாழ்கிறோம். நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிறோம். இங்கே வந்து ஓட்டு போடுறாங்க. ஓட்டு போட்டு அப்புறம் வந்து எம்எல்ஏ, எம்பி அந்த மாதிரி ஆளுங்களை வந்து செலக்ட் பண்ணுறோம். கவர்னர், பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் இந்த மாதிரிலாம் இருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து இவங்க வரட்டும் அப்படின்னு சொல்லி செய்கிற விஷயம். ஆனால் ராஜ்யத்தில் வந்து ராஜா வந்து எப்படி வராருன்னா, அவர் நியமிக்கப்படுகிறார். அந்த ராஜ வம்சத்தில் வராங்க. அவங்க அந்த ராஜ குடும்பத்தில் பிறக்கிறவங்க தான் ராஜாவாக இருக்க முடியும். வேற யாரோ வந்து திடீர்னுலாம் அப்படிலாம் தோன்றிட முடியாது. அது மாதிரி விட மாட்டாங்க. ஒருவேளை ஒரு எதிரி ராஜா இருக்கிறாரு, அந்த ராஜா குடும்பத்தில் இருக்கிறதா வம்சம் இருக்கு, இன்னொரு ராஜா வந்துட்டாருன்னா அவர் வேலையாக வந்த உடனே என்ன செய்வார்னா, அந்த ராஜா வம்சத்துல யாராவது இருக்காங்களான்னு பார்த்து அவங்கள வந்து கொன்றுவாங்க. ஏன்னா அவருக்கு உரிமை இருக்கிறது. கண்டிப்பாவே என்ன இருக்குது? உரிமை இருக்குது. அவர் ராஜாவை ஆகிறதுக்கு. சின்ன வயசுல இருந்தா கூட அவங்கள ராஜாவாக்கிடுவாங்க. அப்போ இந்த ராஜ்யம், இந்த ராஜா, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு யோசிக்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம இதெல்லாம் பார்க்கல. நம்ம ஊர்ல யாரும் ராஜா கிடையாது. நம்ம ஊர்ல வந்து 5 வருஷத்துக்கு ஒருக்கா மக்கள் மாறிடுவாங்க, போஸ்டிங்லாம் மாறிடும். சில ராஜ்யங்கள்லாம் ராஜா வாழ்கன்னு சொல்லிட்டு தான் சாப்பிடவே செய்வாங்க. அந்த ராஜா ராணி அவங்க படம்லாம் வச்சிருப்பாங்க. அவங்கள வந்து தெய்வம் மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த ராஜ்யத்துல அந்த ராஜாவை அவ்வளோ முக்கியப்படுத்தி வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம இங்க இருக்கிறதுனால இந்த ராஜ்யம், ராஜா அப்படின்லாம் சொல்லும்போது நம்மளுக்கு வந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்குது. இந்த ராஜாவுடைய மிகவும் முக்கியமான வேலை என்னன்னா, அந்த மக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது, மக்களுக்கு போஷிப்பு, பராமரிப்பு கொடுப்பது. ஒரு நல்ல ராஜா அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னா, அந்த ஊர்ல மக்கள் ரொம்ப பாதுகாப்பா இருக்காங்க. ஏதாவது சண்டை வந்தா கூட இந்த ராஜா போய் சண்டை போட்டு ஜெயத்தை எடுத்து மக்களை பாதுகாப்பா வச்சிருக்கிறாரு. மக்களுக்கு எந்த குறையும் இல்லாம வச்சிருக்கிறாரு. மக்களுக்கு சாப்பாடு இல்லைன்னா அது வந்து ராஜாவுக்கு ஒரு அவமானம். ஊர்ல வந்து ரொம்ப மோசமா இருக்குது நிலைமை அப்படின்னா அது மோசமான ராஜான்னு அர்த்தம். ரொம்ப நல்ல ராஜான்னா என்ன அர்த்தம்? ரொம்ப செல்வ செழிப்பா இருக்குங்க. யோப்பா, தங்கம் வெள்ளிலாம் என்ன மாதிரி இருக்கு, சாப்பாடு குறைவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வேற ராஜ்யத்துல இருக்கிறவங்க இந்த ராஜ்யத்துக்கு வருவாங்க. அந்த ராஜா இந்த ராஜாவோட சண்டைலாம் போடுவார் சில நேரத்தில். அப்போ இந்த ராஜ்யம், இந்த ராஜா வந்து ரொம்ப நாளா இருந்துச்சு. இன்னைக்கு தான் வந்து என்ன இல்லை, நம்மளுக்கு அது புரியல. ஆனா வேதத்திற்கு போனீங்கன்னா தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு இயேசு பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். உலகத்துல அநேக ராஜ்யங்கள் இருக்குது. அந்த காலத்துல ரோம ராஜ்யம் தான் பயங்கரமான சாம்ராஜ்யம். அந்த ரோம ராஜ்யம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான ராஜ்யம். நிறைய டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்தது இந்த ரோமன்ஸ் தான், ரோம ராஜ்யம்.
அந்த இயேசு காலத்தில் இருந்தாங்க. இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ட்ரம்பட் ஊதிட்டு, கொடியை அசைச்சிக்கிட்டு, அப்படியே படையை காட்டிட்டு, அவங்களுடைய அந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதுவே பயங்கரமாக இருக்கும். ரோமன் அந்த சோல்ஜர்ஸ் ட்ரெஸ் எல்லாம். இப்படி ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு இது. இந்த நேரத்தில் இயேசு வந்து என்ன பேசுகிறாருன்னா, ராஜ்யம், ராஜா எல்லாம் தெரிஞ்ச மக்கள், ரோம அரசாங்கம் ஆண்டு கொண்டிருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்கும்போது இவர் வந்து என்ன பேசுறாருன்னா, இயேசு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள்னு பேசுறார். ராஜ்யத்தை குறித்து அநேக காரியங்களை பேசுகிறார். பேசும்போது இங்க அப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போடுறாரு. என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னா, எல்லாத்துக்கும் மேல தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாம் நீ தேடுறது எல்லாமே உனக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்றார். அப்போ நம்ம அதுல இருந்து ராஜ்யம்னா என்ன, நம்ம யாரு, நம்ம ராஜா யாரு, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். அப்போ நிறைய நேரங்கள்ல சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. சுவிசேஷம் பிரசங்கிக்க போகும்போது ஒரு ஃபோக்கஸா என்னத்தை போதிச்சிடுறாங்கன்னா, நிறைய நேரங்கள்ல பரலோகம் செல்ல வேண்டும் அப்படின்னு போதிக்கிறேன். அது மட்டும் ஃபோக்கஸா ஆயிருது கிறிஸ்தவத்துல. இப்போ நீங்க என்ன, யாரையாவது கூப்பிட்டு கேட்டீங்கன்னா, எப்படியாவது பரலோகம் பெறணும்பா அப்படின்வாங்க. அதாவது என்னதான் வீடு கட்டியிருப்பாங்க, பிள்ளையெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, இப்போ என்னங்க என்ன ஒன்றும் இல்லை, எப்படியாவது பரலோகம் பெறணும். அப்போ வாழ்க்கையின் நோக்கமே எப்படின்னா, பரலோகம் போவது, அதுதான் அவர்கள் வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கு. ஒருவேளை அதுதான் நோக்கமாக இயேசுடைய பிரசங்கத்தில் இருக்குமானால், அவர் வந்து எப்படியாவது நீ பரலோகத்துக்கு வந்திருப்பா அப்படின்னு நம்மள்கிட்ட சொல்லியிருக்கணும். நீ என்னமோ பண்ணு, கடைசியில் என்ன பண்ணிரு, பரலோகத்துக்கு வந்துரு. ஆனா அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல அதெல்லாம் எதுவுமே சொல்லல. நம்மளுடைய முக்கியத்துவம், அதாவது அதுதான் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நான் சொல்ல வரல. அதாவது சபைக்கு வருவது, பரலோகம் செல்வது, சடங்காச்சாரங்கள் இதெல்லாம் செய்கிறதெல்லாம் அதுதான் முக்கியம் அப்படின்னு இன்னைக்கு அநேகர் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அது கிடையவே கிடையாது. எது முக்கியம் அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் பிறந்து, உங்களுக்குள் ஆரம்பித்து, வெளியே உலகம் எங்கும் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். அதை தான் இயேசு போதிச்சாரு, அதற்காக தான் வந்தார். அப்போ இட் இஸ் நாட் அபவுட் சர்ச் அட்டெண்டன்ஸ். சர்ச்சுக்கு வந்துட்டாங்க, போடு டிக், அது அவர் வந்துட்டார், அவர் வரல, போடு, பரலோகத்துக்கு ரிப்போர்ட் அனுப்பிச்சாச்சு. இயேசுவே பாரும் எல்லாம் சர்ச்சுக்கு வரல. அப்புறம் இயேசு அங்கேருந்து பார்க்குறான், நீ சர்ச்சுக்கு வந்தியா, சர்ச்சுக்கு வரல, நீ எப்போ சர்ச்சுக்கு வர்றது நல்ல விஷயம், அது வரணும். சர்ச்சுக்கு வரலன்னா அப்புறம் இதெல்லாம் தெரியவே செய்யாது. ஆனா கிறிஸ்தவம் சபைக்கு வருவது அல்ல, அதுதான் சொல்ல வரேன். கிறிஸ்தவம் இயேசு கூறின அந்த சுவிசேஷம் நீங்கள் சபைக்கு வருவதோ பரலோகம் செல்வதோ அது மட்டும் அல்ல, அதுதான் சொல்ல வரேன். அவருடைய கோர் மெசேஜ், முக்கியமான ஒரு பிரசங்கம், இயேசு வந்ததின் நோக்கம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்யம் உங்களுக்குள் பிறந்திருக்கிறது, அந்த உங்களுக்குள் பிறந்த ராஜ்யம் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சென்றடைய வேண்டும். புரிஞ்சிச்சுங்களா? நாளைக்கு யாராவது வந்து நீ பரலோகம் செல்வாயா, பரலோகம் செல்வியா அப்படின்னு பயமுறுத்தினாங்கன்னு என்ன சொல்லணும்? கண்டிப்பா நான் தான் சார் போவேன், நம் பரலோகத்தில் சந்திப்போம் அப்படின்னு சொல்றேன். அதுக்கெல்லாம் உட்காந்து பயந்துட்டு, அதுக்காக ஆண்டவரே ஏசப்பா சோத்திரம், நானும் ஜோம் பண்ணியிருக்கேன் அது மாதிரி, அதனால தான் சொல்றேன். ஏன்னா அப்போ அதை மாதிரி பூதிச்சாங்கல்ல, ஒரு கூட்டத்துக்கு போவோம், நல்லா நிறைய கூட்டம் அட்டன் பண்ணியிருக்கேன். சின்ன வயசுலேருந்து ஏகப்பட்ட கூட்டம் அட்டன் பண்ணுறேன். எங்கெல்லாம் கூட்டம் நடக்குதோ எல்லா கூட்டமும் போயிடணும். எல்லா கூட்டமும் சென்னையில் எங்கே கூட்டம் நடந்தாலும் போவோம், சென்னைக்கு வெளியே நடந்தாலும் போவோம், கேம்புக்கு போவோம். 3 நாள் கேம்ப், 5 நாள் கேம்ப், எல்லா கேம்பும் பார்த்தாச்சு. சரிங்களா? இதில் நிறைய நேரங்களில் எப்படியாவது நீ பரலோகம் வந்து விட வேண்டும், பரலோகம் வர்றதுக்கு நான் ஒன்றுமே பண்ண வேண்டாம், நான் பரலோகம் செல்வதற்காக இயேசு இந்த பூலோகம் வந்தார், இயேசு இந்த பூலோகத்திற்கு வந்து எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், எனக்காக பரமேறி இருக்கிறார். எல்லாம் யாருக்காக? எனக்காக. எதற்காக? நான் அங்க வருவதற்காக. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நான் ரெடி. என்றைக்கு அவரை நம்புகிறனோ ஏற்றுக்கொள்கிறனோ அன்னைக்கே எனக்கு மிகப்பெரிய நிச்சயம். என்ன நிச்சயம்? இயேசுவோடு நான் நித்தியமாய் வாழ்வேன். இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்றேன்,
நீங்கள் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டனால் இங்க ஒரு வாழ்க்கை இருக்குது. இந்த வாழ்க்கை முடிஞ்ச உடனே இன்னொரு வாழ்க்கை இருக்கு, நித்தியமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் நித்தியமாக நீங்கள் இயேசுவோடு இருப்பீர்கள். ஆமா, அதுல டவுட்லாம் படாதீங்க. சரி, இப்போ இந்த உலகத்துல என்ன பண்றது? ராஜ்யம்னா பரலோகம் இல்ல, ராஜ்யம்னா இங்க. இயேசு ஜெபம் பண்ணும்போது சொல்லித்தராரு, சீஷர்களுக்கு சொல்லித்தராரு, பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரலோகத்துல இந்த சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, வெற்றி, செழிப்பு, சுகம், ஆரோக்கியம் இந்த பூமியிலே எங்களுடைய வாழ்க்கையிலே வருவதாக இருப்பதாக. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே ஆரம்பிக்கிறது. உங்கள் மூலமாக நீங்க போகிற இடமெல்லாம் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. இயேசு எங்கெல்லாம் போனாரோ அங்க தேவனுடைய ராஜ்யம் வந்துச்சுங்க. சப்பானிகள் நடந்தார்கள், கண் பார்வையற்றவர்கள் கண்ணு திறந்துச்சு, காது திறந்துச்சு, பேசுனாங்க, செத்தவங்க உயிரிழந்தாங்க. அதே இயேசு உங்களுக்குள் இருக்கிறார். அதே வல்லமை உங்களுக்குள் கிரியை செய்கிறது. நீங்கள் போகிற இடமெல்லாம் அற்புதம் நடக்கும். நீங்கள் போகிற இடமெல்லாம் அதிசயம் நடக்கும். நான் என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன்னா, ஆண்டவர் ஏதோ பண்ணணும், என் பிரச்சனை எப்படி தீரும்? ஒன்னும் இல்ல, செத்து பரலோகம் போகணும் அப்படின்ட்டாங்க. ஒண்ணு நீ சாகணும், இல்ல அவர் வரணும். இதுதான் சொல்யூஷன். பதில் சொல்ல தெரியாது நிறைய பேர். ஒண்ணு பண்றதுப்பா, உன்ன மாதிரிதான் நானும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், அப்படியே தள்ளிக்கிட்டு போவோம், இயேசு வந்துருவார் சீக்கிரம். நானும் பப்ளிக் எக்ஸாம் அப்ப இயேசு வந்துருவார்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா எங்க அம்மாவும் நினைச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி. இப்படி பார்த்தா அவங்க ரொம்ப நிறைய பேர் தாத்தா பாட்டிக்கெல்லாம் யோசிச்சிருக்கிறாங்க. எதுக்கு? பப்ளிக் எக்ஸாம் அப்போ அவங்களும் படிச்சு எல்லாம் முடிச்சு, நானும் படிச்சு, இப்ப நீங்களும் படிச்சிருங்க நல்லா, சின்ன பசங்க எல்லாம். இயேசு வரும்போது வருவார். ஆனா அது வரைக்கும் இந்த பூமியில எப்படி வெற்றியாக இருப்பது? இயேசு போன இடம்லாம் வெற்றி இருந்துச்சு. இயேசு எங்கெல்லாம் போனாரோ அங்க சுகம் இருந்துச்சு. இப்ப தேவனுடைய ராஜ்யம் உங்க ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது. நீங்கள் போனீங்கன்னா அங்க சூழ்நிலைகள் மாறிவிடும். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் உங்கள் மூலமாக நீங்கள் இருக்கிற இடத்தில் வருகிறது. சரி, இப்ப தேவனுடைய ராஜ்யத்தின் கலாச்சாரம் உலகத்தின் கலாச்சாரத்திற்கு முற்றும் மாறுபட்டவை. உலகத்துல என்ன சொல்றான்? எப்படி வேணா வாழு, கண்டதையும் பேசு, என்ன வேணா நீ பேசி, எங்க வேணா போ, என்ன வேணா பண்ணிக்கோ, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். தேவனுடைய ராஜ்யம் சொல்லுகிறது, எண்ணத்தை பேசுகிறீர்கள், எண்ணத்தை யோசிக்கிறீர்கள் என்பதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். எதை உள்ள அனுப்புறீங்க? நல்ல மனிதன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். இங்க தேவனுடைய ராஜ்யத்தை தவிர மற்ற உலக ராஜ்யம் எல்லாம் வெளிப்படையா பாக்குறது. கொடியை தொங்க விட்டியா, பப்பர பப்பர ட்ரம்பட் பெருசா ஊது, சத்தமா ஊது, பெரிய யானைப்பட. அந்த ராஜா 10 யானை வச்சிருக்கான், நீ அட்லீஸ்ட் ஒரு 30 யானைய போடு. அவன் 1000 குதிரைகளை வைத்திருக்கிறான், நீ ஒரு 5000 குதிரை வச்சனா நீ பெரிய ராஜ்யம். பேலஸ் அவன் 10,000 சதுரடியில பேலஸ் கட்டியிருக்கான், நீ ஒரு 50,000 சதுரடியில பேலஸ் கட்டு, ஆடம்பரமா காட்டு, வெளிப்பிரகாரமா காட்டு. இயேசு சொல்றாரு ஒண்ணுமே கிடையாது. இயேசுவை பார்த்து கேட்கிறாங்க, என்ன நீ ராஜான்னு சொல்றீரு, எங்க அரண்மனை, கொடி எங்க, மந்திரிகள் எங்க? அவர் சொல்றாரு, இந்த ராஜ்யம் வெளியில பார்க்க முடியாது, இந்த ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறது. உள்ள இருந்து வெளியே நல்ல எண்ணங்களை வைத்திருங்கள், தேவனுடைய ராஜ்யம் வருகிறது. நல்ல வார்த்தையை பேசுங்கள், தேவனுடைய ராஜ்யம் வருகிறது. நல்ல வாழ்க்கையை வாழுங்கள், தேவனுடைய ராஜ்யம் வருகிறது. உங்க வாயின் வார்த்தைகளும் உங்கள் சிந்தனைகளும் முற்போக்காக இந்த தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்றதாக இருக்கும் போது அந்த இடத்தில் தேவனுடைய ராஜ்யம் வருகிறது. உங்க குடும்பத்துல சூழ்நிலைகளை பேசாமல், பிரச்சனைகளை பேசாமல் தேவனுடைய வார்த்தையை பேசுனீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. அந்த இருக்கிற தேவனுடைய ராஜ்யம் அந்த தெரு ஃபுல்லா போகும். அதற்காக தான் இங்க சபையில, இன்னைக்கு நம்ம சபையில என்ன பண்ணிட்டு இருக்கோம்? யார் ஆலயம்? நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். யாரு ராஜ்யம்? நீங்கள் தான் தேவனுடைய ராஜ்யம். இது சும்மா ஸ்ட்ரக்சர். இன்னைக்கு கல்லுல கட்டுவோம், நாளைக்கு மரத்துல கட்டுவோம், ஏன் தங்கத்துல கூட போடுவோம், என்ன வேணா பண்ணுவோங்க. ரூஃபை மாத்துவோம், பெயிண்ட் அடிப்போம், பெயிண்ட மாத்துவோம், என்ன வேணா பண்ணலாம். இது ஒரு பில்டிங், அது ஒரு கல்லு மண்ணு. ஆனா ஆலயம், நீங்கள் ஆலயம்.
உங்களுடைய ஆலயமாகிய உங்கள் சரீரத்தில், உங்கள் ஆத்மாவில், உங்கள் ஆவியில் இயேசு வாசம் செய்கிறார். இயேசு ராஜா வாசம் செய்கிறார். ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறது. கொடி பறக்காது. நீங்க குள்ளமா இருக்கலாம், இல்ல கொஞ்சம் ஒல்லியா இருக்கலாம், ஆனா இயேசு ராஜா இருக்கார் உள்ள. நீங்கள் போகிற இடத்தில் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. அப்ப கிறிஸ்தவர்களின் மிகவும் முக்கியமான நோக்கம் என்ன? எல்லாரையும் பரலோகத்துக்கு ஆயத்தம் செய்ய வேண்டும். நீங்க நிறைய சர்ச்சில் பாருங்க, நீங்க போனீங்கன்னா பரலோகத்துக்கு ஆயத்தப்பட்டு இருப்பாங்க. மகனே மகளே, என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய், நீ பாரு நரகத்துக்கு போய் விடுவாய், இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா பயமுறுத்துறது. அந்த பயமுறுத்துறது ஒருவேளை சில பேருக்கு வேலை செய்யலாம், ஆனா இன்னைக்கெல்லாம் யாரும் பயப்பட மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாரெல்லாம் பாத்துக்கலாம் சார், இங்க வாழ்றதுக்கு அங்க நரகத்திலே போய் வாழ்றேன்றாங்க. அதான் ஒரு பிரசங்கியார், பெரிய ஒரு பிரசங்கியார் இப்போ. ஆனா அப்போ ஒரு சுவிசேஷம் பேசிட்டு இருந்தாராம். ரோட்ல நின்னு, பாவியான மனிதனே, பாவியான மனிதனே, நீ பாவி, நீ நரகம் போக போகிறாய் அப்படின்னு கத்தி பேசிட்டு ரோட்ல நின்று. ஒரு அம்மா வந்துச்சான், அந்த நரகம் இருக்கட்டும், இப்ப என் வாழ்க்கை நரகம் மாதிரி இருக்குது, இதை விட அந்த நரகம் நல்லா இருக்குமா? இல்ல அந்த நரகம் எப்படி, இப்ப இருக்க நரகத்தை எப்படி மாத்துறது? அப்படிதான் அவரு யோசிக்கிறார். நம்ம நல்லா சாப்பிட்டு இருக்கோம், நம்ம குடும்பம் நல்லா இருக்குது, இங்க வந்து கத்திட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம், ஆனா இந்த அம்மாக்கு வாழ்க்கையே நரகமா இருக்கு. அதை எப்படி மாத்த போறோம்? எப்படி மாத்த போறோம்? இந்த தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கம் செய்யும் போது பரலோகம் இறங்கி அவருடைய வாழ்க்கையில் வருது. இன்றைக்கு நான் சொல்றேன், உங்கள் வாழ்க்கையில் பரலோகம் மேலே இல்ல, பரலோகம் உங்களுக்குள்ள இருக்கிறதே. நான் செத்து போய் பரலோகத்தை அனுபவிக்கிறது இல்லைங்க. இந்த பூமியிலேயே, இந்த வாழ்க்கையிலே நீங்கள் பரலோகத்தை அனுபவிக்க முடியும். இயேசு அதான் சொன்னாரு. இயேசு என்ன சொன்னாரு? எல்லாம் வாங்க செத்து போவோம்னு சொன்னாரா? செத்து போயிருவோம், வாங்க வாங்க போயிருவோம், செத்து போயிருவோம். செத்து போறதுக்கு ஆண்டவர் இவ்வளவு பெரிய வேதத்தை கொடுத்திருக்கிறாரு, இவ்வளவு பிரமாணங்களை கொடுத்திருக்காரு. விசுவாசம், கிருபை, இதெல்லாம் எதுக்கு? செத்து போறதுக்கா? தொப்புன்னு வந்து செத்து போறதாங்க ஈஸி, பட்டுன்னு போயிட வேண்டியதுதான், அதான் எல்லாம் முடிஞ்சிடும். செத்து போறது இல்லைங்க, வாழ்வது. ராஜ்யத்தை உடையவனாக நான் இந்த பூமியில வாழ போறேன். ஏன் நீங்க வேலைக்கு நாளைக்கு போறீங்க, குடும்பத்துல போறீங்க, உங்களிடத்தில் ஒரு வித்தியாசத்தை பார்ப்பார்கள், உங்களிடத்தில் பரலோகத்தை பார்ப்பார்கள், உங்களிடத்தில் இயேசுவை பார்ப்பார்கள். உங்கள் மூலமாக அற்புதங்கள் நடக்கும், உங்கள் மூலமாக அதிசயங்கள் நடக்கும். அங்க இயேசுவின் ராஜ்யம் வரும். நீங்க இருக்கிற இடத்துல தேவனுடைய ராஜ்யம் வந்துடணும். அப்ப நீங்க பேசும்போது அதுதான் யோசிச்சு பேசணும். சும்மா எதையாவது பேசிட்டு கூடாது. சும்மா ஆமா ஆமா அவன் என்னத்தை சரியாவே பண்றான், ஆமா அவனுக்கு எப்படி இப்ப 4வது கல்யாணமா? யாரு அவன்? நடிகன் ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அந்த நடிகனுக்கு இப்ப உங்களுக்கு 4வது கல்யாணம். அவன் 4 கல்யாணம் பண்ணா, நீ 8 கல்யாணம் பண்ணா, உங்களுக்கு என்ன? அவன் அடிச்சான்னா மேட்ச் அடிச்சுட்டு எங்க போயிருக்கான், ரூம் எங்க போயிருக்கான்? இதுதான் நியூஸ் இன்னைக்கு. இதை வந்து 10 பேர் பேசுறாங்க. இந்த 10 பேர் பேசுறதை நீங்க பாக்குறீங்க. என்ன ஆகுது? ஒண்ணுமே ஆக போறது இல்ல. உங்க இருதயம், உங்கள் சிந்தனையும், உங்கள் கற்பனைகளும் எல்லாம் பாதிக்கப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யம் செயல்பட முடியாது. அதனாலதான் பவுல் சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், பிலிப்பியர் 4:8 கடைசியாக சகோதரரே, எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. சொல்லிட்டு சொல்றாரு, ரொம்ப முக்கியமா நான் ஒண்ணு சொல்றேன், உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். இந்த தேவனுடைய ராஜ்யம் வெளிப்பிரகாரமாக பார்க்காது, வெளிப்பிரகாரமாக எதையும் செயல்படாது. அதனால மனுஷனே ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிடுறான். அவன் சொல்றான், என்ன கொடி பறக்கல, எதுவுமே வெளியே பண்ண மாட்டீங்க, ஏதாவது வெளியே மாற்று. நான் சொல்றேன், நீங்க வெளியே மாற்றம் இல்ல. அதனாலதான் இங்கேயும் நான் வெளியே பிரகாரமா நான் பேசுறது இல்ல. எல்லாம் கரெக்டா சட்டை போட்டு வச்சுங்க, என்ன கலர் சட்டை போட்டு வந்துருக்கேன், ஆமா கிராப், என்ன கிராப் வெட்டி இருக்கிற, எவ்வளவு ட்ரெஸ் அளவு, அதெல்லாம் இங்க பாக்குறதே இல்ல. உங்களுக்கு தெரியாதா என்ன போடணும்னு? நான் என்ன டெய்லரா? அதெல்லாம் வேற மதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க சிவப்பு ட்ரெஸ் போட்டு, மஞ்சள் ட்ரெஸ் போட்டு, மொட்டை அடிச்சுட்டு, முதிய நீளமா வந்து பண்ணிருக்கிறாங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? நம்மளும் அதே மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா பண்ண போறோம். நீ கொஞ்சம் முடியை ஷார்ட்டா வெட்டிக்கோ. அதாவது ட்ரெண்ட் வந்து இன்னைக்கு நீளமான முடி வைத்திருந்தால் நீ ஷார்ட்டா வெட்டிக்கணும். தொலைன்னு லூசா பேண்ட் போட்டா நீ டைட்டா போட்டுறணும். ட்ரெண்ட் டைட்டா இருந்துச்சுன்னா நீ லூசா போட்டுறணும். இதுதான் கிறிஸ்தவர்கள்.
புரியுதுங்களா? ஏன்னா இந்த ரோமர் 12:2 என்ன சொல்லுது? இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருக்கனால அவன் போடுறத நீ போடாத, அவ்வளவுதானே தவிர வேற நீ எப்படி வேணா பேசிக்கோ, என்ன வேணா பேசு, என்ன வேணா யோசி, குப்பையா நீ கேவலமா உருப்படாதெல்லாம் யோசி, பேசு, பரவாயில்ல, ஆனா வெளியே மட்டும் ப்ராப்பரா. சோத்திரம் பிரதர், சோத்திரம். இது இல்லைங்க, இது இல்லை. சர்ச் அட்டெண்டன்ஸ் இல்லை, பைபிளை கரெக்டா எப்படி பொசிஷன்ல நீங்க கரெக்டா பரிசுத்த கரெக்டா இருக்கா பொசிஷன், இது இல்லை. இது என்னது தெரியுமா? நீங்கள் எதை யோசிக்கிறீர்கள், எதை பேசுகிறீர்கள், எதை உங்கள் இருதயத்தில் வைத்திருக்கிறீர்கள். ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதா? இயேசு ராஜா உங்களுக்குள்ள இருக்காருன்னு எப்பயும் யோசிக்கிறீங்களா? இப்ப இல்ல, இப்ப முடிச்சுட்டு நம்ம போயிருவோம். இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, இன்னும் அரை மணி நேரம் இருக்கு, முடிச்சுட்டு போயிருவோம்ல. முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் வீட்டுல போய் நீங்க சமைக்க போறீங்க, சிலர் வேலைக்கு போக போறீங்க, சிலர் ரெஸ்ட் எடுக்க போறீங்க, நாளைக்கு வேலைக்கு போக போறீங்க. உங்களுடைய எண்ணங்கள், நினைவுகள் உங்களுக்குள் இயேசு ராஜா இருக்கிறார் என்பதை எண்ணுகிறீர்களா? தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது, இது வெளியே வரப்போகிறது, இதையெல்லாம் நீங்கள் யோசிக்கிறீர்களா? அப்ப தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு. ராஜ்யத்தின் நபர், ராஜ்யத்தை தேடுகிறீர்கள், ஆகையால் உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். பேசும்போது கொஞ்சம் அலர்ட் ஆயிரணும். நீங்க வேற மாதிரி பேசிட்டு இருப்பீங்க. இந்த தேவனுடைய ராஜ்யத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானது எதை எண்ணுகிறீர்கள், எதை பேசுகிறீர்கள். எல்லாம் கவனிக்கிறீங்களா? வேற மாதிரி ராஜ்யம் இல்ல? ஆமா, இது வேற மாதிரி ராஜ்யம். உலகத்துல அதெல்லாம் பாக்குறதே கிடையாது. கண்ட மணிக்கு பேசுறது, என்ன வேணா பேசு. நீங்க அதுவும் இன்னைக்கெல்லாம் டூ மச் இன்ஃபர்மேஷன். முன்னாடி 1-2 சேனல் தான் இருக்கும். DD1, DD2, தூர்தர்ஷன். அதுலயும் பாரு பிளாக் அண்ட் ஒயிட். ஒரே ஒரு கார்ட்டூன் தான் வரும், 5:30 வரும். எங்க வீட்டுல டிவியும் கிடையாது. லீவுல போனோம்னா அது 5 மணிக்கு வரும். இன்னைக்கு அப்படிலாம் இல்ல, 24 hours லைவ், ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான சேனல் இருக்கு, ஏகப்பட்டது இருக்குது பாக்குறதுக்கு. அதனால டூ மச்சா உள்ள வருது. இப்ப நீங்க ஃபில்டர் பண்ணுங்க, இது என் வாழ்க்கைக்கு தேவையா? இது தேவனுடைய ராஜ்யத்தை என்னுடைய வாழ்க்கையில், மற்றவருடைய வாழ்க்கையில் இது பயனுள்ளதாக இருக்குமா? சரி, இதுல முக்கியமானது மனதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள், ரோமர் 12:2. தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்றதாக மனதை புதிதாக்க வேண்டும். நம்முடைய எண்ணத்தை எண்ணி எண்ணி கற்பனை பண்றோம். கற்பனை பண்ணி தான் அது பெரிய கோட்டச்சுவரா மாறுது. அதுதான் போன வாரம் சொன்னேன். இப்ப நீங்க ஒரு காரியத்தை எண்ணி 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 என்ன ஆயிரும்னா உங்களுடைய சுபாவமாக அது மாறிவிடும். நீங்களாகவே அது மாறி விடுவீர்கள். அதுதான் நான் சொல்றேன். இன்னைக்கு சொல்றாங்க நிறைய பேர், இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன வேணா பார்க்கலாங்க. அது ஒன்றும் இல்லை, சும்மா சாயந்தரமானா அது ஏதாவது ஒரு ஜோக், அது ஏதாவது சும்மா சண்டை. அவன் என்ன சொல்றான், அவன் குடும்பத்துல சண்டைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், குத்து, மோசமான காரியங்கள்லாம் காட்டுறான். அதெல்லாம் என்னங்க, அதெல்லாம் ஒன்றும் பெருசாக்காதுங்க, சும்மா இப்படியே பார்த்துட்டு இருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை இல்லை, அது ரொம்ப 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 முக்கியமானது. அப்படிலாம் அப்படியே சும்மா எல்லாத்தையும் பார்க்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் பார்க்கிறது தான் உங்கள் சிந்தனைக்கு போகிறது, அது உங்கள் கற்பனையாக ஆகும், அது உங்கள் வாழ்க்கையாக மாறும், அதுக்கப்புறம் அது உங்கள் சுபாவமாக மாறும். அடுத்து வரும்போது அவன் செஞ்சதை நீங்க செய்யறதுக்கு உங்க மூளை என்ன சொல்லுன்னா, அவன் செஞ்சான் பார், அவன் பேசுனான் பார், அந்த டைலாக் நீ பேசுன்னு சொல்லும். குடும்பத்துல இருப்பீங்க, இப்ப புது டைலாக் ஒண்ணு ஞாபகம் வரும். என்ன நீ என்ன பெரியதா, பாத்துக்கலாம், வா பாத்துக்கலாம். எங்க இருந்து வந்துச்சு? அதான் அந்த படத்துல வந்து பேசினான்ல அவன். உன் கூடலாம் இருக்கிறதுக்கு நான் வந்து எங்கேயாவது போயிடலாம். இது இந்த மாதிரி வார்த்தை நீங்க பேசியிருக்கவே மாட்டீங்க. இது வந்து அவன் வந்துச்சு, படம் வந்துச்சு, 4 வாட்டி வந்துச்சு, 10 வாட்டி வந்துச்சு, எண்ணத்துக்கு போச்சு, சிந்தனையில இருக்குது, இது உள்ள இருக்குது. இப்ப அடுத்து அந்த சூழ்நிலை வந்த உடனே டக்கு நீங்க பேசுறீங்க. இத பேசி 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 இது உங்கள் சுபாவமாக மாறினது. அடுத்து உங்க எதிர்பார்ப்பு என்ன? பிரச்சனை வரியா, வா பிரச்சனை வா. முன்னாடி என்ன நீ பேசணும், நான் பேசாம இருந்தேன், இப்ப வா நீ பேசு, நான் பேசுறேன் பாரு, என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கிற. இதெல்லாம் வருது வருது அப்படியே வருது. எங்கிருந்து வருகிறது? எண்ணங்கள் தவறானதை பார்க்கும் போது. இப்ப என்னாச்சு, ராஜ்யம் உள்ள இருப்பது அப்படியே கம்மியாயிடுச்சு. இப்ப ராஜ்யத்தெல்லாம் பெருசா ஒன்னும் யோசிக்கிறது இல்லை. முதல் காரியம்,
Habits are built through repeated patterns. உங்கள் எண்ணங்கள் என்னெல்லாம் யோசிச்சு பேசி வைக்கிறதோ அது உங்கள் சுபாவமாக மாறுகிறது. இரண்டாவது காரியம், ஆகையால் உங்கள் மனதை, சோல், ஆத்மா, பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை உங்க மனசு இன்னைக்கு இப்ப நான் பேசுனதுக்கு அப்புறம் நீங்க யோசிக்கலாம், ஐயோ நான் தப்பா பேசிட்டேனே, ஐயோ என் மனசு தப்பா யோசிக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நான் சொல்லுகிறேன், இந்த கால வேளையிலே இந்த தேவனுடைய வார்த்தை, எல்லாவற்றிலும் மேலான இந்த தேவ வார்த்தை வல்லமையுள்ள தேவ வார்த்தை வல்லமையுள்ளது. ஆகையினால் உங்கள் எண்ணங்களையும் உங்கள் கற்பனைகளையும் அந்த கோட்டை சுவரையும் அடித்து ஒண்ணுமில்லாமல் ஆக்கும், அதை மாற்றும். இந்த வசனத்தை எடுத்து போய் வாசிச்சீங்கன்னா, இதை தியானிச்சீங்கன்னா டோட்டலா டிஃபரண்ட் பேட்டர்னா மாறிடும். உங்கள் மனதை புதிதாக்கும் போது எதை எண்ண வேண்டும் என்றால் சத்தியத்தை எண்ண வேண்டும். இந்த தேவனுடைய வார்த்தை இது சத்தியம். உங்கள் சூழ்நிலைகள் அது உண்மையா இருக்கலாம். நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கலாம், இல்ல யாராவது உங்களை நீங்க வேலைக்கு போனீங்க அங்கேயும் திட்டுறாங்க, வீட்டுக்கு வந்தீங்க அங்கேயும் திட்டுறாங்க, உங்க குடும்பத்துல யாரும் உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க, வேலையிலயும் யாரும் உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க, சூழ்நிலை இந்த உலகத்துல யாருமே உங்களை புரிஞ்சுக்கல, எல்லாரும் உங்களை காயப்படுத்துகிறார்கள், நீங்கள் அழுகிறீர்கள், நீங்கள் தனிமையை உணர்கிறீர்கள், நீங்கள் தனியா தான் இருக்கிறீங்க உங்க வாழ்க்கையில. இப்ப நீங்க இதே தான் நம்புறீங்க. நீங்க ஒவ்வொருத்தரையும் போய் சொல்றீங்க, திடீர்னு நான் தனிமையா இருக்கேன், எனக்குன்னு யாரும் இல்ல, நான் சொல்றதை கேட்க யாரும் இல்ல, இந்த உலகத்துல எனக்கு யாரும் இல்ல. இது உண்மையாக இருக்கலாம். ஆனால் சத்தியம் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். தேவன் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். சர்வ சேனையான தேவ தூதர்கள் உங்களை சுற்றி பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதும் உங்கள் வீட்டில் நடக்கிறது, உங்களுக்குள் நடக்கிறது, உங்களுக்காக நடக்கிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் செய்கிறார்கள். பரலோகம் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. அப்பா உங்கள் நினைவாகவே இருக்கிறார். உங்களுக்காகவே இயேசு மரித்தார். இதெல்லாம் சத்தியம். ஆனா உங்க மனசு உண்மையான சூழ்நிலையை பார்க்கிறது. இப்ப நீங்க எடுக்க வேண்டிய தீர்மானம் என்னன்னா, உண்மையை பார்க்க மாட்டேன், அது உண்மையா இருக்கு, என் வீட்டுல யாரும் இல்ல, எல்லாம் தெரியுது, அவங்க என்ன தப்பா ட்ரீட் பண்ணிட்டாங்க, தப்பா பேசிட்டாங்க, ஆனா நான் அதை யோசிப்பதில்லை. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருப்பேன். யோசுவா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, இந்த புஸ்தகத்தில் சொல்லி இருப்பதை பாரு, ஏன்னா எதிரி ஜாஸ்தியா இருக்கான், என்னை காட்டிலும் பெரிய எதிரி, என்னை காட்டிலும் பெரிய கோட்டை கட்டி வச்சிருக்கான், என்னை காட்டிலும் பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்கான் சண்டை போடுறதுக்கு. ஆனா யோசுவா சொல்றாரு, அவனை விட நான் பலவீனம் மாதிரி தெரியுது. ஆண்டவர் சொல்றாரு, நீ அதை பார்க்காத, இந்த புஸ்தகத்தை பார். இந்த புஸ்தகத்தில் இருப்பதை நீ பார்த்தால், இதன்படி நடந்தால், இதை தியானித்தால், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ போய் முன்னேறுவாய், நீ போய் அதை சுதந்திரிப்பாய், அந்த வீட்டை எடுப்பாய், அந்த நிலத்தை எடுப்பாய். எப்படி எடுப்ப? அவனை பார்க்காத, வார்த்தையை பார், வசனத்தை பார். நாலாவது என்னன்னா, மனதளவிலே நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தும் போது உங்கள் சுபாவங்கள் மாறும். இந்த மனதளவில் ஏற்படுற மாற்றத்துக்கு இந்த உலகத்தில் நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது. தியானம் பண்ணு, அமைதியாயிரு, மூச்சை இழுத்து விடு, 10 வாட்டி சொல்லு, எல்லாம் கரெக்டு தான், அதெல்லாம் இல்லைன்னுலாம் சொல்லலை. தியானத்தை அவங்க வேற மாதிரி வேதத்துல இருந்து எடுத்துக்கிட்டாங்க. ஆனா நம்ம ஒன்லி நாட் டிபெண்டன்ட் ஆன் தட். நம்ம வெறும் அதை மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்லை, அவன் சொல்ற மாதிரி 10 வாட்டி சொல்றது, காலையில் எந்திரிச்ச உடனே கண்ணை மூடிட்டு சொல்றது, அதெல்லாம் இல்லை. அது வேணும் சொல்லுங்க, கர்த்தனை காய் ஆவியை செய்து முடிப்பாருன்னு 10 வாட்டி சொன்னீங்கனாலே ஒரு பெரிய நம்பிக்கை வரும். எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் அப்படின்னு ஒரு 20 வாட்டி சொன்னீங்கனாலே ஒரு பலன் வரும். நான் விரும்பின ஏதோ சொல்றதை பத்தி பேசலைங்க. நான் சொல்லுகிறது, இயேசுவானவர் எனக்குள்ளே வாசம் செய்கிறார், தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளே இருக்கிறது. இயேசுவானவர் இந்த பூமியில எப்படிலாம் வாழ்ந்தாரோ அப்படியே நான் இருக்கிறேன், தேவனும் நானும் ஒன்றாக இருக்கிறோம், என்னை பார்க்கிறவன் தேவனை பார்ப்பான் அப்படின்னு நான் சொல்லும் போது தேவ வல்லமை எனக்குள். கடைசியாக முழுமையான அந்த வாழ்க்கையின் மாற்றம் இந்த வேதத்தின் வார்த்தையை உங்கள் மனதிலே வைத்து உங்கள் மனதை மாற்றும் போது, தேவனுடைய வார்த்தைக்கு சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து அதன்படி நான் செய்யும் போது என் வாழ்க்கையே மாறுகிறது. இதுதான் ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதற்காக தான் இயேசு வந்தார். இதுதான் கிறிஸ்தவம் அப்படின்னீங்கன்னா இதுதான். the real transformation is from the inside out. உள்ளிருந்து மாற்றம் ஏற்பட்டு வெளியே வரணும்.
வெளியே அல்லேலூயா சோத்திரம் ஆண்டவரே பிரைஸ் தி லார்ட் அதெல்லாம் சொல்லலாம். அது மட்டும் இல்ல, நான் பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சத்தமா சொன்னோம்னா ரொம்ப பரிசுத்தவனா இல்லங்க. நீங்க பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அப்புறமா என்ன சொல்றீங்க? ஸ்தோத்திரம் பிரதர் கேள்விப்பட்டீங்களா? சரியே கிடையாது. என்ன வேலை பண்ணலாம் இது என்ன? அதான் ஃபர்ஸ்ட் ஒரு பிரைஸ் தி லார்ட போட்டுறணும், அப்புறம் எல்லாத்தையும் பேசுறது. பேசிட்டு கடைசியில என்ன பண்றது பிரதர்? கர்த்தர் தான் பார்த்து ஏதாவது செய்யணும். நம்ம ஜெபம் வரட்டுமா? பிரைஸ் தி லார்ட். ஃபர்ஸ்ட் ஒரு பிரைஸ் தி லார்ட், கடைசியில ஒரு பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம் அல்லேலூயா போட்டு நடுவுல எல்லா குப்பையும் பேசிட்டு, அப்ப நம்மளுக்கும் ஆண்டவர் அறியாதவங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஒரு டிஃபரன்ஸ் இல்ல. பிரைஸ் தி லார்ட் கடைசியிலயும் ஃபர்ஸ்ட்லயும் போட்டுருக்குது, அவ்வளவுதான். ஆண்டவர் இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்து சொல்றாரு, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையே, மாய்மாலக்காரங்களே. ஏன்னா பரிசேயர்கள் இதான் பண்ணானுங்க. நீளமான அங்கி, பெரிய நீளமான அங்கி, வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும், நல்ல வெள்ளிகள் எல்லாம் தங்கி இருக்கும், ஜிங் ஜிங் சூப்பரா இருக்கும். நடக்கும் போதெல்லாம் அப்படியே பார்க்கும்போது தொப்பி கிப்பியெல்லாம் வச்சுட்டு அப்படியே அவன் நடந்து வந்தான்னா பார்க்கணும், எல்லாரும் வழி விடுவாங்க. பார்க்கறதுக்கு பெரிய பரிசேயன் 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 ஆசா உரமா போயிரு. நான் சொல்றாரு, பார்க்கறதுக்கெல்லாம் நல்லா நீட்டா இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் அழகா இருக்குது, உள்ள ஃபுல்லா வேஸ்ட் வேஸ்ட். நம்மள ஆண்டவர் பார்க்கும்போது அப்படி பார்க்க கூடாது, நீங்களும் அப்படி இருக்கக்கூடாது. இந்த வசனத்துக்கு போங்க. உங்களெல்லாம் நான் குறை சொல்லலைங்க. நம்ம உலகத்துல வாழ்றோம், அழுக்கு ஆவோம், குளிச்சிருவோம்ல, அதை தான் சொல்றேன். இப்போ உங்களை குளிப்பாட்டிட்டு இருக்கிறோம். இங்க வந்து உக்காந்தீங்கன்னா கழுவப்படுவீர்கள். இயேசுவின் ரத்தத்தினாலே, இயேசுவின் வார்த்தையினாலே கழுவப்படுவீர்கள், சுத்தமாகி கொண்டிருக்கிறீர்கள். உலகத்துக்கு உள்ள போறோம், சும்மா ரோட்ல அப்படி போயிட்டு வந்தீங்கனாலே டஸ்ட் வந்துருது. மூஞ்ச கழுவுறோம், கையை கழுவுறோம், காலை கழுவுறோம், குளிச்சுக்கிறோம். ஏன்? இந்த டஸ்ட்ல இருக்க கூடாதுன்னு தான். மனதில் ஏதோ டஸ்ட் ஆயிருச்சு, எண்ணங்கள்ல டஸ்ட் ஆயிருச்சு, வாயில தாறுமாறா பேசியாச்சு. ஒண்ணு இல்ல, இயேசுவின் ரத்தத்தினால் கழுவுங்கள். அப்பப்ப சொல்லுங்க, இயேசுவே உம்முடைய ரத்தத்தினால் நான் சுத்தமாகிறேன், இயேசுவே உம்முடைய வார்த்தையினால் நான் நீதிமான், இயேசுவே உம்முடைய ரத்தத்தினால் நான் பரிசுத்தமாகிறேன். ஏதோ தப்பான சிந்தனை வந்துச்சு, இல்ல நான் அது கிடையாது. இயேசுவின் ரத்தத்தினாலே நான் நீதிமான். நான் தப்பா யோசிக்க முடியாது, அப்படி பேச முடியாது, அது மாதிரி பண்ண முடியாது. மன்னிப்பு கேளுங்க. இயேசுவே முடிஞ்ச அந்த மனுஷன்ட்டே போய் கேளுங்க, ஐயா தப்பா பேசிட்டேன், வாய் வந்துருச்சு, பழக சுபாவம் வந்துருச்சு, ஆனா மன்னிச்சிருங்க, இனிமேல் அந்த மாதிரி நான் பேச மாட்டேன், எனக்கு தேவன் உதவி செய்வார். இயேசுகிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, தெய்வமே உதவி செய்யும், பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யும், தவறா நான் பேசிட்டேன், தவறா யோசித்தேன், எனக்கு உதவி செய்யும், எனக்கு பலனை தாரும். இதுதான் ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதுதான் தேவனுடைய ராஜ்யம். Quick to repent. மனம் திரும்புவதற்கு உடனடியாக தீர்மானியுங்கள். அதை பண்ணிட்டான், இதை பண்ணிட்டான், அவன் பண்றது சொல்றது, அப்புறம் நம்மளே நம்ம இப்படி பண்ணிட்டோம்னு யோசிக்கிறது. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? ஒரு நிமிஷம் ஜெபம் பண்றீங்களா? எல்லாம் கண்ணை மூடி சொல்லுங்க பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும். இயேசுவே எனக்கு உதவி செய்யும். நல்ல எண்ணங்களை வைக்க, நல்ல வார்த்தைகளை பேச, உம்முடைய வார்த்தையை தியானிக்க, உம்முடைய வார்த்தையை பேச எனக்கு உதவி செய்யும். ஆமா, ராஜ்யத்தை வெளிப்படுத்துறவர்களா இருங்க. உங்களை ஆண்டவர் ஒரு பெரிய அம்பாசடர் மாதிரி வச்சிருக்காரு. உங்களை அழைக்கும் போதே ஆசாரியர்களாக அழைக்கிறார், உங்களை ராஜாக்களாக அழைக்கிறார். உங்களை பரலோகம் எப்படி பார்க்கறது? நிறைய பேர் இந்த உலகத்துல மத்தவங்களை டம்மி பீஸ் மாதிரி பார்க்கறாங்க. சொல்றாங்க, நீ தேரவே மாட்ட, நீ டம்மி, நீ லாய்க்கே கிடையாது, நீ உருப்படிய மாட்ட, நீ சரி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்றாங்க. ஆனா பரலோகம் உங்களை அப்படி அழைப்பதில்லை. பரலோகம் ஒரு திட்டத்திற்காக, ஒரு நோக்கத்திற்காக, பெரிய பிரம்மாண்டமான திட்டத்திற்காக உங்களை அழைத்திருக்கிறது. இந்த பூமியை கலக்கும்படியாக, இந்த பூமியை மாற்றும்படியாக, இந்த பூமியை ஆளும்படியாக, சுதந்திரிக்கும்படியாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். சும்மா வாழ்ந்துட்டு போகாதீங்க. உங்களை ஆண்டவர் அப்படி அழைக்கல. அது மாதிரி நீங்க பாக்குறீங்க. ஏன்னா உங்க குடும்பம், உங்க வேலை ஸ்தலம், உங்களை சுத்தி இருக்கிறவங்க அப்படி உங்களை பார்க்கறாங்க. நீங்க அப்படி பார்க்காதீங்க. அது ஃபேக்ட், அது ட்ரூத். நான் இப்ப பேசுறது சத்தியம். நீதிமொழிகள் 29:18, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். ஆங்கிலத்துல ரொம்ப சூப்பரா வருது. தீர்க்க தரிசனம் இல்லாத இடம்னு சொல்லுது பாத்தீங்களா? அதுல என்ன போட்டிருக்காங்க? நோ ப்ராஃபட்டிக் விஷன். தீர்க்க தரிசனம் பார்வை,
அந்த 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 சிந்தனை அது இல்லாத இடத்தில் என்னது தீர்க்க தரிசனமா? இன்னைக்கு இருக்கிறத பார்க்காம தேவனுடைய வார்த்தையை கொண்டு உங்கள் எதிர்காலம் நன்றாக இருப்பதாக பாருங்கள். இன்னைக்கு மோசமா இருக்கு, உங்களுக்கு கசப்பா இருக்கு, கவலையா இருக்கு, கண்ணீர் இருக்கு, கஷ்டமா இருக்கு, இதெல்லாம் யோசிக்காம தேவனுடைய வார்த்தைக்கு போய் என் வாழ்க்கை நல்லா இருக்கும், எனக்கு ஒரு வேலை உங்களுக்கு வேலை இல்லைனா, இல்லை இருக்கிற வேலை நல்லா இல்லைனா நீங்க யோசிக்கலாம், ஆண்டவரே எனக்கு நல்ல வேலையை நீ தருவேன், ஆண்டவரே இந்த பண பிரச்சனையிலிருந்து என்னை விடுதலை ஆக்குவேன், இந்த வியாதியிலிருந்து என்னை சுகமாக்குவேன், இந்த குடும்ப சூழ்நிலையிலிருந்து எல்லாவற்றையும் நீர் மாற்றுவீர் அப்படின்ற ஒரு நல்ல தரிசனத்தை உங்களுக்கு முன்பாக வையுங்கள். அதை சிந்தித்து பாருங்கள். ஏன்னா ஒரு ஃபியூ டேஸ்ல உங்க சிந்தனை பேட்டர்னை மாற்றலாம். 21 டேஸ், 21 நாட்கள் உங்கள் சிந்தனையின் பேட்டர்னை மாற்றலாம். யாரா வேணா நீங்க இருங்க, எத்தனை வயசா வேணா ஆகுங்க. இந்த இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்களா, 5 விளையாது 50 விளையாது. அதெல்லாம் இட்ஸ் நாட் ப்ரூவன். சயின்டிஸ்டாலேயே ப்ரூவ் பண்ண முடியாது. அது உங்களுடைய சுவாபத்தை, உங்களுடைய சிந்தனை எந்த வயதிலும் மாற்றலாம். அதெல்லாம் சும்மா தத்துவம், அதெல்லாம் நம்பாதீங்க. நீங்க எந்த வயசுல வேணா இருங்க, உங்கள் எண்ணங்களை மாற்ற முடியும், உங்கள் வாயை மாற்ற முடியும், நீங்கள் பேச்சை மாற்ற முடியும். என்னன்னா கொஞ்சம் கிளியரா இருக்கணும், கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா நீங்க இருக்கணும். கொஞ்ச நாள் எடுத்தா கூட நீங்க என்ன பண்ணுவீங்க, நிச்சயமா மாறிடுவீங்க. தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட உதவியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். சரி, ஏன் இதை நம்ம எம்பசைஸ் பண்றோம்? ஏன் இதை மனசை மாத்தணும், இருதயத்தை மாத்தணும், வாயா மாத்தணும்? சும்மா அப்படின்னா மாறும்னா நீங்க நினைக்கிறீங்களா, நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க போறேன்னு? நான் உங்க வீட்டுக்கே வந்துட்டு இருப்பேன், அப்படின்ட்டு போயிட்டு இருப்பேன். நான் வந்திருப்பேங்க, உங்களெல்லாம் இங்க வரவே வேணாம். எதுக்கு இவ்வளவு போட்டு பண்ணி இவ்வளவு நேரம் நான் வர நின்று பேசி எதுக்கு இதெல்லாம் போட்டு? வீட்டுக்கே சர்வீஸ் கொடுத்துருவோம். அது நடக்கிறது இல்லை. இதுதான் வழி. ஏன் பெட்ரோல் போடணும், பெட்ரோல் வண்டியில ஏன் பெட்ரோல் போடணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சார் செஞ்சவர் அப்படி செஞ்சிருக்காரு. எங்க வீட்டுல நாங்க கஞ்சி தண்ணி வச்சு நாங்க கஞ்சி தண்ணியை தான் வாயில ஊத்துறோம். நான் கஞ்சி தண்ணியை தான் கார்ல ஊத்துவேன்னீங்கன்னா அந்த வண்டி ஓடாது. நானே கஞ்சி தண்ணி கொடுக்குறேன், நீ என்ன காரே, நீ பெட்ரோலா அப்படின்னு கஞ்சி தண்ணி ஊத்தி பார்ப்பீங்களா? அதெல்லாம் பண்ணுவோம், அதெல்லாம் கரெக்டா பண்ணுவோம். சார் அதில் பெட்ரோல் தான் போட சொன்னாரு, டீசல் தான் இல்லை பெட்ரோல், அதை பெட்ரோல்ல அந்த வேரியன்ட் போட சொல்லியிருக்காங்க, கரெக்டா சொல்லியிருக்காங்க, ஆயில் போட சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் தெளிவா பண்ணிடுறோம். இங்க வேதத்துக்கு போறோம். இங்க சொல்லுது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும், நல்ல மனிதன் தன் இருதயமாக நல்லவைகளை வெடித்து காட்டுகிறான். உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்றால் உன் இருதயத்தை மாற்று, மனதை மாற்று, சிந்தனையை மாற்றுன்னு சொன்னா அது என்னங்க? அது என்ன சிந்தனை, மண்ணு, அதெல்லாம் வேணுமா? வேண்டும். தேவன் வைத்திருக்கிற சிறந்த வாழ்க்கையை நீங்கள் அடைவதற்கு உங்கள் மனது மாற வேண்டும். ஒருவேளை நான் இவ்வளோ சொல்லியும் உங்களுக்கு இதெல்லாம் கிடையாதுங்க, அப்படிலாம் கிடையாதுன்னு நீங்க யோசிச்சு நீங்க நினைச்சீங்கன்னா, அப்படி நீங்க நினைக்க மாட்டீங்க கண்டிப்பா. ஒருவேளை நினைச்சீங்கன்னா, இஸ்ரவேல் மக்களுக்கு, அதாவது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய 12 குமாரர்கள், அவர்கள் கோத்திர தலைவர்கள், அவர்கள் மூலமாக உருவான இந்த இஸ்ரவேல் என்கிற நம் மக்கள், அந்த இஸ்ரவேல் வம்சத்தில் இயேசு வரப்போகிறார். இந்த மக்களை எகிப்திலே அவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும் போது தேவனா சென்று அப்படியே தூக்கிட்டு அப்படியே கானான்ல விட்டுருக்கலாம்ல? சொல்லுங்க. அப்படியே அல்லாக்கா தூக்கி, இப்பெல்லாம் ஹெலிகாப்டர் வந்துருச்சு, கிரேன்லாம் வந்திருக்குது, பெரிய ஒரு கிரேனா ரெடி பண்ணி அப்படியே தூக்கிட்டு டிராப் பண்ணிருக்கலாம். பண்ணலையே. 40 வருஷம் 10 நாள் 11 நாள்ல நடந்து போயிருக்கலாம். எகிப்துல இருந்து கானான் தேசம் 11 நாள்ல நடந்து போயிடலாம். இவன் 40 வருஷம் ஆகியும் போகல, போக மாட்டான். என்ன சொல்றான்? நாங்க சாக போகிறோம். 10 முறை சோதித்தார்கள். ஆண்டவர் நேரடியாக பேசுகிறார். அக்னி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம், வானத்தில் இருந்து மன்னா வருகிறது, கல்மலையிலிருந்து தண்ணீர் வருகிறது.
ஏராளமான வெள்ளியும் பொன்னும் வைத்திருக்கிறார்கள், மனசு மாறவில்லை, ஆகையால் உள்ளே போகவில்லை. தேவதூதன் இறங்கி இருக்கிறான். தேவன் நேரடியாக பேசுகிறார். முகமுகமாய் பார்த்த அந்த பெரிய மோசே என்கிற தீர்க்கதரிசி, வல்லமையுள்ள தீர்க்கதரிசி, ஆனா உள்ள போக முடியல. ஏன் தெரியுமா? நான் ஏன் போவேன்? நான் சாக போறேன். இவன் என்ன வேணா பேசிட்டு போட்டு உள்ள போயிருக்கலாமே, போக முடியலையே. ஏன் போக முடியல? அவன் யோசிக்க முடியல, அவன் பேச முடியல, அவன் எண்ணத்துல வைக்க முடியல, அதனால உள்ள போக முடியல. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க நல்ல கிறிஸ்தவங்களா இருக்கலாம். பால், ஜேம்ஸ், பீட்டர், ஸ்டீஃபன் நல்ல பேர்லாம் வச்சிருக்கலாம். இயேசுன்னு கூட பேர் வச்சுக்கோங்க. நல்ல பைபிள் வச்சிருக்கலாம். முத்தம் கொடுக்கலாம் பைபிளுக்கு. தலைமாட்டில் வந்து பைபிள் வச்சு தூங்கலாம். ட்ரெஸ் எல்லாம் கரெக்டா போட்டிருக்கலாம். ஆனால் உங்கள் எண்ணங்களை மாற்றி, உங்கள் வாயின் வார்த்தைகளை மாற்றி, இருதயத்திலே தேவனுடைய வார்த்தையை வைக்கவில்லை என்றால் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த சிறப்பான வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது. அதுக்காக தான் இவ்வளவு பிரயாசம். இவ்வளவு நேரம் நான் பேசுறேன். ஒரே ஒரு நோக்கம், உங்கள் இருதயத்திலே இந்த தேவனுடைய வார்த்தை செல்ல வேண்டும், உங்கள் மனது மறுரூபமாக வேண்டும். எதனால? இந்த வார்த்தையினாலே தேவன் வைத்திருக்கிற அந்த திட்டம், அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும். அது எப்படி நிறைவேறுது? இந்த தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் போதுதான் நடக்கிறது. யாத்ராம் 23:20, வழியிலே உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ண ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே. சரி, ஆண்டவருடைய சித்தம் தான் பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கேன், கொண்டு போய் சேர்ப்பேன், உனக்கு நான் ஆயத்தமாக்கி வச்சிருக்கேன்னு சொல்றாருல. அப்புறம் ஏன் கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுறாரு? நீ இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, கோபப்படுத்தாதான் உனக்கு தூதனை கொடுக்குற, நீ இப்படி பண்ணு, அப்படி பண்ணு. ஏன் அதெல்லாம் மாதிரிலாம் சொல்றாருன்னா, இதெல்லாம் வழிமுறைகள். எதை என்ன வேண்டும், எதை பேச வேண்டும். தேவதூதன் எப்படி கோபப்படுத்தாதுன்னா அவன் என்ன பண்ணுவாங்கன்னா, தேவன் உங்களை கிளம்பி இந்த கானான் தேசத்துக்கு போன்னு சொன்னா, நான் எந்திரிச்சு எனக்கெல்லாம் வராது, ஆண்டவர் என்ன சாகடிக்கிறதுக்காக தான் எகிப்துல இருந்து கூட்டு வந்திருக்கிறார், அப்படிதான் சொல்றான் அவன். அத சொல்லி 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 ஆண்டவர் சொன்னதை சொல்லாம அவர்கள் உள்ளே போகவே இல்லை. ஆனா ஆண்டவர் தம்முடைய மக்களுக்காக உதவி பண்ணும்படியாக, நல்ல இடத்தில் சேர்க்கும்படியாக தூதனை அனுப்பி இருக்கிறார். நல்ல வாழ்க்கையை வாழ்றதுக்காக தூதனை அனுப்பிச்சிருக்கிறார். உங்களுக்கு பரலோக ஒத்தாசை இருக்கிறது, நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு பரலோகம் உதவி செய்ய காத்திருக்கிறது, நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய தேவ தூதன் எனக்கு பாதுகாவலா இருக்கிறார், வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க எனக்கு உதவியாக இருக்கிறார், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆமா, நீங்க ஆண்டவர் சொல்றதை கேளுங்க, இந்த வசனத்தின்படி நடங்க. அவர் சொல்றதை கேட்டு அப்படியே போயிட்டே இருங்க. இது நடக்காது, அது வராது, இது நீ ஏறாது, இது எனக்கு நிக்காது, இது ஒன்றும் பண்ண முடியாது, இதெல்லாம் வாய்க்காது அப்படின்னு பேசாதீங்க. பாகம் 7:1 போட்டிருக்கு, உன்னை சுதந்திரிக்கிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருந்த ஜாதியாகிய கொண்டு போய் நிப்பாட்டும் போதே உன்னை விட பெருசாதான் நிப்பாட்டுறாரு. அவன் ஆர்மி பெருசா இருக்கு, அவன் மக்கள் பெருசா இருக்கான், அவன் ஹைட்டு ஜாஸ்தியா இருக்கான், உன்னை விட காசு ஜாஸ்தியா வச்சிருக்கான், உன்னை விட வலிமையா இருக்கான். ஆண்டவர் அப்படிதான் போய் நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டிட்டு சொல்றாரு, அவனை நீ சுதந்திரிப்ப, அதுக்கு நான் உதவி பண்ணுவேன் சொல்றாரு. 13வது வசனத்துல, உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி, எல்லாத்தையும் பெருக பண்றேன்னு சொல்றாரு. உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு, உனக்கு கொடுப்பேன்னு சொன்னதை கொடுப்பேன்னு சொல்றாரு. தேவ தூதர்கள் உதவியாக இருந்தார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே எலிசா ஒரு நாள் அவர் வீட்டில் இருக்கிறாரு. இந்த சிரிய தேச ராஜா இஸ்ரவேல் ராஜாவை வீழ்த்தணும்னு நினைச்சு நிறைய திட்டம் போடுறான். அவன் மிலிட்டரி ஆர்மியோடலாம் பேசிட்டு அங்க அரசவையில பேசிட்டு இருக்கிறத தேவன் இங்க தீர்க்கதரிசிக்கு சொன்ன உடனே தீர்க்கதரிசி போய் இஸ்ரவேல் ராஜாட்ட சொல்றாரு. இவன் பயங்கரமா பிளான் போட்டு அப்படி போறோம், இப்படி போறோம், அங்க இருந்து இவனை தாக்குறோம், அழிச்சிடுறோம் பிளான் போடுறத அப்படியே போய் இங்க ராஜாட்ட சொன்னதுனால
அவன் வர்றதுக்கு முன்னாடி இஸ்ரவேல் ராஜா அங்க ஒரு ஆள் அனுப்பி அவன் ரெடியா இருக்கிறான். ராஜாக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன இது, நம்ம இவ்வளோ சீக்கிரட்டா பிளான் போடுறோம், யாருக்கு சொல்றோம், யாரோ நீங்க உழவு வேலை பாக்குறீங்க. ராஜா, நாங்களாம் எதுவும் பண்ணல, அந்த ஊர்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கார், நீ பெட்ரூம்ல பேசுனா கூட அவருக்கு கேட்கும். ஓ சரி, நாளைக்கு காலையில எல்லா ஆர்மி சேவர்கள் எல்லாரும் கிளம்பி, குதிரைப்படை, யானைப்படை, ஒட்டகப்படை எல்லாம் கிளம்பி என்ன பண்றீங்க, அந்த தீர்க்கதரிசி தூக்கிட்டு வாங்க அப்படின்ட்டார். சரி, எல்லாம் கிளம்பி வந்துட்டாங்க. வீட்டை சுத்தி நிக்கிறாங்க. யாரு பிடிக்க? ஒருத்தரை பிடிக்க. ஒரே ஒரு எலிசாவை பிடிக்கிறதுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க? ஏராளமான சேவர்கள், குதிரைகள், படைகள் பட திரண்டு நிக்குது. நமக்கு எலிசாக்கு ஒரு வேலைக்காரர் இருந்தாப்புல, அவரு காலில் கொஞ்சம் தண்ணி எடுக்கலான்னு கதவை திறந்தாரு பாருங்க. வெளியே பார்த்தா ஏராளமான கூட்டம் இருக்கு. எப்படி யோசிச்சு பாருங்க, நான் காலைல எந்திரிக்கும் போது பீரங்கி, உங்க வீட்டுக்கு முன்னாடி 5 பீரங்கி, மேல ஹெலிகாப்டர் படுத்துட்டு இருக்குது, பெரிய மிலிட்டரிலாம் வந்து இறங்கிடுச்சு. என்ன பண்ணுவீங்க? ஏசாப்பா சோதரம், நம்ம அவ்வளோ பெரிய ஆளா? அந்த மாதிரி வேலைக்காரனுக்கு அன்னைக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, பயந்துட்டார். 2 ராஜாக்கள் 6:15 போட்டிருக்காரு, தேவனுடைய மனுஷன் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகள், இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். ரதம்னா அவ்வளோ பெரிய விஷயம், ஒரு 4 குதிரையை வச்சு அவ்வளோ பயங்கரமான ஒரு ரதம் அது. அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவரே, என்ன செய்வோம், என்ன பண்றது? 17 எலிசா விண்ணப்பம் பண்றாரு, சொல்றாரு, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். இவன் நினைச்சிட்டு இருக்கிறான், ஐயோ எஜமான், நம்ம எல்லாம் செத்து போயிட்டோம், ஐயோ எஜமான், நம்ம வாழ்க்கை க்ளோஸ், நம்மளை புடிச்சிட்டு போயிடுவானுங்க, நம்மளை க்ளோஸ் பண்ணிடுவானுங்க, நம்ம எதிர்காலமே இல்லை, அவள்தான் முடிஞ்சு போச்சு, என்னெல்லாமா சிந்தைகள் வந்திருக்கும். எலிசா கூலா சொன்னாரு, ஆண்டவரே, இவன் கண்கள் திறக்கப்படட்டும். இன்னைக்கும் நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்கள் கண்கள் திறக்கப்படுவதாக, உங்கள் மனம் திறக்கப்படுவதாக. நீங்கள் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற இந்த கடினமான சூழ்நிலைகள் அது ஒரு பிரச்சனையே இல்லை. ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ள தேவனுடைய தூதர்கள் உங்களை சுற்றி பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். இந்த இடத்துல நம்மளை காட்டிலும் தேவதூதர் கூட்டம் ஜாஸ்தி. உங்களை காட்டிலும் இப்ப நான் பேசுற தேவதூதர்கள் ஜாஸ்தியா உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ உங்க தேவதூதன், ஏன் தூதன், எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து இப்ப கேட்டுட்டு இருக்கிறாங்க மெசேஜ். ஆமா, இவன் கொண்டு வந்திருக்கிறான் சாதாரணம். எலிசாவை சுற்றி அக்கினிமயமான குதிரைகள், அக்கினிமயமான ரதங்கள் இருக்கிறது. ரொம்ப பவர்ஃபுல், ஒன்னும் அசைக்க முடியாது, ஒன்னும் பண்ண முடியாது. கடைசியில் என்ன ஆயிடுச்சு? அவன் குருடன் ஆயிட்டான். அப்புறம் அது பெரிய கதை, தோற்கடிக்க முடியவில்லை. அப்ப தேவ தூதர்களுடைய பணி இந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அதை நம்புங்க. உங்களுக்கு தேவதூதர்கள் இருக்கிறார்கள், உங்களுக்கு உதவி செய்ய தேவதூதர்கள் இருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தினால் நீங்க தேவதூதர்களுக்கு கட்டளையிடலாம். இந்த தேவனுடைய ராஜ்யத்துல மிலிட்டரி இருக்கு, ஆர்மி இருக்கு. அவர்கள் தான் உங்களுக்கு உதவி செய்கிறதற்காக இந்த பூமியில இருக்கிறார்கள். பிசாசு அப்படி பண்றான், பிசாசு இப்படி பண்றான், பிசாசு அதை பண்ணிட்டு இருக்கிறான், என் வாழ்க்கை இப்படி பண்ணிட்டு இருக்கிறான். தேவதூதன் இருக்கிறான், மிலிட்டரி ஆர்மிலாம் உங்களுக்கு இருக்குது. இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுங்கள், உங்கள் சூழ்நிலைகளை மாற்றப்படும், குடும்ப நபர்கள் மாற்றப்படும். சங்கீதம் 91:11 வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். நீங்க போகும்போது வரும்போதும் நம்மளுடைய ராஜாதி ராஜா, ராஜாவாகிய உங்களுக்கு சேவகர்களாக தேவ தூதர்களை அனுப்பியிருக்கிறார். உங்கள் பாதம் கல்லில் இராதபடிக்கு அவர்கள் உங்களை தாங்கி கொண்டு தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். நீங்க கீழே விழ முடியாது, உங்களுக்கு ஆபத்து நேரிடாது, உங்களுக்கு நாசமோசம் ஏற்படாது. ஏனென்றால் தேவ தூதர்கள் உங்களுக்கு பாதுகாவலாய் இருக்கிறார்கள். உங்களுக்கு நாசமோசம் ஏற்படாது, உங்களுக்கு விபத்து ஏற்படாது,
உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் விபத்து ஏற்படாது, நாசமோசங்கள் ஏற்படாது, நீங்கள் துர்ச்செய்தியை கேட்க மாட்டீர்கள். ஏனென்றால் தேவதூதர்கள் சர்வசேனை உங்களுக்கு பாதுகாவலாய் இருக்கிறது. இதை விசுவாசியுங்கள். அதே நேரத்துல பயம். புள்ள போனானே, அந்த அவங்க போனாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க, 2 மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னும் ஆயிடுச்சு, 1 நிமிஷம் ஆயிடுச்சு, 2 நிமிஷம் ஆயிடுச்சு, என்னாச்சோ தெரியல, போனை போடு 10 வாட்டி. ஏன் பயப்படுறீங்க? ஏன் உங்க அம்மா பயந்தாங்களா? உங்க பாட்டி தாத்தா பயந்தாங்க வீட்டுல, அதனால நீங்களும் பயந்துட்டு இருக்கீங்க. சரி, இப்ப மாத்திக்கோங்க. அதான் மனசு மாறணும். ராஜ்யத்தில் இருக்கிறீர்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. சர்வ சேனையும் வானமும் பூமியும் படைத்த அந்த தெய்வமும் உங்களை நோக்கமாய் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தை பாதுகாவாய் பார்த்து கொண்டிருக்கிறார். ஏன் பயப்படுகிறீர்கள்? ஒரே பயம். இது என்ன ஆயிடுச்சுன்னா, இது என்ன ஆயிடுச்சுன்னா. பயப்படாதீங்க, தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். தானியேல் 3ஆம் அதிகாரம். பாபிலோனிய ராஜ்யம் நம்ம இஸ்ரவேல் மக்கள் மேல போர் தொடுத்து எல்லாரையும் சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க பாபிலோன். இந்த பாபிலோன் ராஜா வந்து பார்க்கறான். பார்த்து அப்படியே பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய மக்கள் வந்து ரொம்ப சிறப்பா ஞானம் உள்ளவர்களா இருக்கிறாங்க. மக்களை நடத்துறதுலையும் எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாம் அவங்கள பயங்கரமா இருக்காங்க. இதெல்லாம் கற்று தேர்ந்தவர்களா இருக்கிறாங்க. பார்க்கறதுக்கும் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்காங்க. பேசுறதுல எல்லாம் தெரியும். அதனால பெரிய இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நல்ல பெரிய ஆபீசர் பதவியை கொடுக்குறாரு இந்த ராஜா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பெரிய பதவியை கொடுக்குறாரு, ஆளுகிற பதவியை கொடுக்குறாரு. இப்ப நீங்க இந்த பூமியில அப்படியே கொஞ்சம் நல்லா வந்தீங்கன்னா, இந்த ஊரே சேர்ந்து நீங்க பாராட்டுன்னு நினைச்சீங்கன்னா, நீங்க மேபி வேற உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க அப்படியே முன்னேறி வரும்போது, தேவனங்களை உயர்த்தும் போது எல்லாரும் சேர்ந்து பாராட்ட மாட்டார்கள். கத்துக்கலன்னா கத்துக்கோங்க. உங்களை எல்லாரும் ஐயோ ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உங்களை ஆண்டவர் என்ன மாதிரி வச்சிருக்காரு, அல்லேலூயா அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. வந்துட்டானா அவனுக்கு கிடைச்ச வாழ்க்கைய அவனுக்கு நடக்குது, எனக்கு நடக்கல. அவனை ஃபர்ஸ்ட் கீழே தன்னாதான் நான் தூங்குவேன். குடும்பத்தில் இருக்கிறவங்க பிளான் போடுவாங்க, பக்கத்து வீட்டுக்கார, எதிர் வீட்டுக்கார, உலகமே பிளான் போடும். எதுக்கு? நீங்க கீழே விழுறதுக்கு தான். நீங்க கீழே விழுறதுல அவங்களுக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம். இதான் உலகம். ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை உயர்த்தினார், தானியேலை உயர்த்தினார். ஆனா அந்த ராஜ்யத்துல இருக்கிறவனுங்களுக்கே ஆகல. என்னடா இவன் அடிமையா இருக்க வேண்டியவன், இவன் எங்க வெளியே கல்லு மண்ணை அறுத்துக்கிட்டு அங்க எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருக்க வேண்டியவன், நம்ம ஊருக்கு வந்து நம்ம ராஜ்யத்துல வந்து நம்ம அரண்மனை வந்து நம்மளே ஆளுக்கு கேட்க, நம்மளையே கேள்வி கேட்கறான். ஏதாவது பண்ணணும். தானியேலை சிங்கக்கபில போட்டானுங்க, இங்க ஏதாவது வேலை பண்றானுங்க. அந்த மாதிரி பண்ணுவாங்க, ஆச்சரியப்படாதீங்கன்னு சொல்றேன் ஃபர்ஸ்டே. ஆனா அப்படிப்பட்ட துன்பத்தை கொடுக்கும் போது பரலோகம் சும்மா இருக்காது, தேவன் சும்மா இருக்க மாட்டார். அததான் இங்க பார்க்க போறோம். இப்ப 15ல எல்லாம் கிளப்பி விட்டானுங்க. இப்ப வந்து ராஜாக்கே கோபம் வருது. சொல்றான், இப்பொழுதும் எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களையும் சத்தத்தை நீங்கள் கேட்கும் போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாய் இருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்களாயில் அந்நேரமே அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களுக்கு என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றான். ஏதோ கோபத்தை கிளப்பி விட்டானுங்க, பெரிய சிலையை செஞ்சு வச்சிருக்காப்புல. இப்ப இதை விழுந்து வணங்கணும்னு சொல்றான். அதை வணங்கிட்டு போக வேண்டியதானே சார், பிரச்சனையே டப்பு டப்புன்னு. அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. we have principles. இப்படிதான் நான் செய்வேன், இந்த வேதம் தான் எனக்கு முக்கியம். எல்லாம் பைபிள், இதுதான் உங்களுடைய முக்கியமான புஸ்தகம். இதுல சொல்லி இருந்தா செய்வேன், இதுல சொல்லலைன்னா செய்ய மாட்டேன். இதுல சொல்லி இருக்கிற மாதிரி பேசுவேன், இதுல சொல்லலைன்னா பேச மாட்டேன். இதுல சொல்லி இருக்கிறபடி நான் இருப்பேன். இப்படிதான் நானு. அன்னைக்கு அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றாங்க, வணங்க முடியாது சார்,
எங்களை உயர்த்தினது யார் என்று எங்களுக்கு தெரியும். சிலர் உயர்ற வரைக்கும் இயேசுவே சோத்திரம் ஐயா, ஆண்டவர் ஐயா, நீர்தான் ஐயா, எல்லாம் ஐயான்னுவாங்க. உயர்த்தினதுக்கு அப்புறம் அவர் இருக்கட்டும் யா, எங்க போறாரு, நம்ம அப்பா கோச்சிக்கு போறாரு, நம்ம போயிட்டு வருவோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். ராஜ்யத்தை தேடணும், வார்த்தையை தேடணும், தேவனை தேடணும். அதான் ஃபர்ஸ்ட். இப்ப சொல்லிட்டாரா? 16 இருந்தே வாசிப்போம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. யார் நீ? ராஜா கிட்ட போய் ஃபர்ஸ்ட் இப்படி பேசலாமா? உன்னை அப்பாயிண்ட் பண்ணதே ராஜா தான். நீ ஏதோ ஒரு போஸ்டிங்ல இருக்க. ஐயா கொஞ்சம் பாருங்க ஐயா, சைலண்டா வேணா பண்ணிக்கிறேன் ஐயா. ராஜ்யம் தான் இங்க முக்கியம், எங்க அப்பா தான் எனக்கு முக்கியம், என் தேவன் தான் எனக்கு முக்கியம். அதுக்கு வணங்க கூடாது, நான் வணங்க மாட்டேன். எனக்கு தேவன் தான் முக்கியம், யெகோவா தேவன் தான் முக்கியம். நீ வேணா வச்சுக்கோ, நான் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நான் பேசணுன்ற அவசியம் கூட இல்லைன்றாப்ல. எவ்வளவு இருந்திருக்கும், டென்ஷன் ஆயிட்டு இருப்பார்ல. 17 சொல்றேன் பாருங்க. 17, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, தப்புவிக்க. எல்லாம் சத்தமா சொல்லணும், தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். திருப்பி சத்தமா சொல்லுங்க, தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்க எரிகிற அக்கினி நடுவா நடந்து போயிட்டு இருந்தாலும், உங்க பிரச்சனை மோசமா இருந்தாலும், அதிலிருந்து தப்புவிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு மோசமான சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை சரியில்லை, பொருளாதாரம் சரியில்லை, வாழ்க்கை சரியில்லை, எல்லாம் பிரச்சனையா இருக்கு, எரிகிற அக்கினியில தான் நான் நடந்துட்டு இருக்கேன்னு சொல்றீங்களா? தேவன் சொல்லுகிறார், தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். இதான் அறிக்கை. என்ன வேணா செய்யலாம், என்ன வேணா பேசலாம், என்ன அப்படிலாம் கிடையாது. யார் சொன்னா? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ முதலாவது அறிக்கை செய்தார்கள். எதை அறிக்கை செஞ்சாங்க? எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார். ஃபுல் ஸ்டாப். ஐயோ பயமா இருக்கு, எஸ் அப்பா சோத்திரம், போறான் சோத்திரம் ஐயா, எஸ் ஐயா, இப்ப நான் வரேன், ராஜ்யத்துக்கு வரேன், போடுறான். அப்படிலாம் பண்ணல. அவன் அறிக்கை செய்யறான் பாருங்க. இப்போ அடுத்து சொல்றேன், அவர் எகிரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ஷுவர் ஸ்டேட்மெண்ட், ஷுவர் டிக்ளரேஷன். தேவன் எங்களை தப்புவிப்பார், எரிகிற அக்கினிக்கு தப்புவிப்பார், உன்னிடமிருந்து எங்களை தப்புவிப்பார். என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். ராஜா முன்னாடி இப்பெல்லாம் பேசவே முடியாது. ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், நீ ராஜாவா இரு, என்ன வேணா இரு, நான் இருக்கிற ராஜ்யம் வேற. இட்ஸ் a different kingdom. இது உள்ள இருந்து வெளியே வர்றது, உள்ளவர்களுக்குள்ள உள்ள இருக்கிறது. நான் ஆராதிக்கிற அந்த யெகோவா தேவன் எங்களை எல்லா தவறுகளில் இருந்தும், தப்புகளில் இருந்தும், அக்கினியில் இருந்தும், இந்த மோசமான ராஜாவாகிய உன்னிடம் இருந்தும் எங்களை தப்புவிப்பார். அந்த அளவுக்கு அவங்களுக்கு உள்ள இருக்கு. உள்ள இல்லைன்னா வெளியே பேச முடியாது. தைரியமா பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் சிந்தனையில, எண்ணங்கள்ல, இருதயத்துல இந்த வார்த்தையினால் நிரப்பப்பட வேண்டும். அதான் நீங்க பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு டைம் வேஸ்ட் இல்ல. இப்ப நீங்க உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கீங்கல்ல, இந்த வார்த்தை உங்களுக்கு உள் போகிறது. நாளைக்கு நீங்க ஒரு சூழ்நிலையை பார்க்கும் போது, டிஃபிகல்ட்டான டைம்ல இருக்கும் போது, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா தைரியமா சொல்வீங்க, இந்த சூழ்நிலையில இருந்து நான் வெளியே வருவேன், தேவன் என்னை தப்புவிப்பார். நீங்க சொல்வீங்க. அத உங்களுக்கு எதிரி வருவான், போராட்டம் வரும், பிரச்சனை வரும்போது நீங்க என்ன சொல்வீங்க? தப்புவிப்பார். இந்த 18வது வசனத்தை எடுத்து நம்ம ஆளுங்க ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க. ஏன்னா 18ல என்ன போட்டிருக்குன்னா, விடுவிக்காமல் போனாலும், இதை எடுத்து ஒரு பெரிய மெசேஜ் கொடுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது மகனே, சில நேரங்களில் ஆண்டவர் உன்னை அப்படியே கைவிட்டு விடுவார், உன்னை அப்படியே எரிய விட்டுருவார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின போர் சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிற ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். சரி, இங்க தமிழ்ல அந்த வார்த்தை தவறா போட்டாங்க. நீங்க ஒரிஜினல், நம்ம பைபிள் ஹீப்ரு அண்ட் கிரீக் அதுல தான் எழுதியிருக்காங்க. அதாவது ஒரிஜினல் டிரான்ஸ்கிரிப்ட்ல போயிட்டு இங்கிலீஷ் போய் இப்படி பாத்தீங்கன்னா நிறைய ஆங்கில மொழிபெயர்ப்புல வேற மாதிரி வார்த்தை படுமிருக்கீங்க. விடுவிக்காமல் போனாமல் அந்த வார்த்தை எல்லாம் பயன்படுத்தவே இல்லை.
17வது வசனத்துல எப்படி வருதுன்னா, if it be so, if that be the case. 17வது வசனத்துல, அதாவது 16வது வசனத்துல ஃபர்ஸ்ட் சொல்றாங்க, உமக்கு நாங்க பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. முடிச்சிட்டாங்களா? 16வது வசனம் முடிஞ்சிச்சு. 17ல என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் ஒரே இது, நம்ம வசனம் நம்பர் வந்து நம்மளுக்காக தான் போட்டிருக்கோம், வந்து அப்படியே ஒரே ஃபார்மேட் தான், டெக்ஸ்ட் ஃபார்மேட். அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, if that be the case, உனக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்றால், if that be the case தான் என்னன்னா, உங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டும் என்றால் என்ன ரெஸ்பான்ஸ் சொல்றான்? நாங்க ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார், எரிகிற அக்கினி சூளைக்கும் தப்புவிப்பார். முடிஞ்சு போச்சா? இஃப் நாட், அப்படின்னா நீ என்ன தூக்கி போடலனா, புரியுதுங்களா? நீ தூக்கி போடணும்னு நினைச்சு பயமுறுத்தி நான் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன் நீ நினைச்சனா வணங்க மாட்டேன். நீ தூக்கி போடலன்னு சொன்னாலும் அப்பயும் நான் வணங்க மாட்டேன். அப்ப இங்க வந்து தேவன் விடுவிப்பார் விடுவிக்க மாட்டார் என்பது இங்க கதை கிடையாது. அது சொல்ல வரல. இங்க வந்து காரியமே என்னன்னா, நீ என்ன போடுறியா போடலையா, அதான் இங்க காரியம். அதனால வந்து இதை வச்சுட்டு தேவன் விடுவிப்பாரு, சில டைம் விடுவிக்க மாட்டார்லாம் நினைச்சிடாதீங்க. தானியேல் சொன்னார்கள், விடுவிக்காமல் போனார். அவர்கள் தேவன் மேல் அவ்வளவு நம்பிக்கையா இருந்தார்கள், விசுவாசமாக இருந்தார்கள். சரி, இப்ப 24ல பாருங்க, உள்ள தூக்கி போட்டானுங்க. உள்ள தூக்கி போட்ட உடனே 24ல போட்டிருக்குது, தீவிரமாய் நேபுகாத்நேச்சார் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவா கட்டுண்டவர்களாக அக்னியில் போடுவித்தோம், அவர்கள் ராஜாவுக்கு பிரதித்திர ஆம் ராஜாவே என்றார்கள். இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். இவர்களை கட்டி தூக்கிட்டு போய் போட்டவனே, அந்த கட்டினவனே, தூக்கிட்டு போனவனே செத்து போயிட்டான். ஏன்னா அவ்வளவு அக்னி. ஆனா உள்ள போய் கட்டுகள் எல்லாம் கலந்து இவங்க ஜாலியா ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. எதுல? அக்னியில. இப்ப 3 பேர் உள்ள போட்டாங்க, போட்டிருக்குது 4 பேர் விடுதலையா அக்னி நடுவில் சுற்றி கொண்டிருக்கிறார்கள், எந்த சேதம் இல்லாமல் இருக்கிறார்கள். 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். நான் சொல்றேன், இன்னைக்கு கேளுங்க, உங்கள் அக்னியின் நடுவிலே நீங்க மட்டும் இருக்கீங்க நீங்க நினைக்கிறீங்க. ஆனா ரியாலிட்டி என்னன்னா, தேவனே அங்க இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் தேவன் இருக்கிறார், தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். தேவதூதன் வந்து இறங்கிட்டான் எங்க? அக்னியில. அடுத்து என்னாச்சு? அடுத்ததெல்லாம் அப்புறம் நீங்கள் வெளியே வாருங்கள்னு சொல்றாரு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்னி நடுவில் இருந்து வெளியே வந்தார்கள். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்கள் மேல் அக்னி பலன் செய்யாமலும் அவருடைய தலைமையில் கருகாமலும் அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்னியின் மனம் அவரிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். அக்னி உள்ள போயிட்டு வந்திருக்கிறான், கருகுன ஸ்மெல்லு கூட இல்லை. நம்ம வீட்டுல கொஞ்சம் சமையல்ல கரைஞ்சு போச்சாலே ஸ்மெல்லு வருது. இவனை அக்னியில போட்டு வந்திருக்காங்க, ஸ்மெல்லே இல்லை, முடியும் கருகல. இன்னைக்கு நான் சொல்றேன், அக்னி மாதிரி இருக்கா பிரச்சனை? நீங்க தனியா இல்ல, தேவ சேனையே இருக்குது, தேவ தூதர்கள் இருக்கிறார்கள், தேவன் உங்கள் பட்சமாக இருக்கிறார். நீங்க வாயை திறந்து சொல்லணும். என்ன சொல்லணும்? கர்த்தர் என்னை விடுவிப்பார், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், இதிலிருந்து நான் வெளியே வருவேன். இதுக்குதான் மனசு புதுசாகணும். இது ராஜ்யத்தின் சிந்தனை. ராஜ்யத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வருகிறது. உலகத்துல இருக்கிறவனை வந்து நீங்க தூக்கி நெருப்புல போட்டீங்கன்னா கரிஞ்சு போயிருவான். சிங்கக்கபியில தானியேல போட்டப்ப சிங்கம் ஒண்ணும் செய்யல, தேவதூதன் பல்லெல்லாம் கட்டி வச்சுட்டான், வாயை கட்டி வச்சுட்டான். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அது சாதா சிங்கம் சார், அது பாவம், டயர்டா வயசாகி போயிடுச்சு, சாப்பிடாது. தானியேல தூக்கிட்டு அவனுடைய எதிரிகளை உள்ள போட்ட உடனே உள்ள போற வேகத்துல சிங்கம் கவ்வி அடிச்சு கொண்டு சாப்பிட்டுருச்சு. அப்ப உண்மையாவே அதை அரெஸ்ட் பண்ணி வச்சது யாரு? தேவதூதர்கள். உங்களுக்கு தேவதூதர்கள் இருக்கிறார்கள். சிங்கத்தின் நடுவுல இருந்தாலும் சரி, அக்னியின் நடுவுல இருந்தாலும் சரி, தேவ சேனை, அந்த பரலோக சேனை, மிலிட்டரி, நம்ம மிலிட்டரி, நீங்க ராஜா, உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறது, உங்களை விடுவிக்கும். தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கும் நம்ம. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, சொல்றாரு, இதை தேடு, நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுன்னு சொல்றாரு. சரி, நம்ம ஜெபம் பண்ணுவோம். பிதாவே இயேசுவின் நாமத்தால் உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி, என் கூட பேசுறதுக்காக ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர், எப்போதும் என் கூட இருக்கிறீர், விடுவிக்க வல்லவராய் இருக்கிறீர். இந்த கால வேளையில் இங்க வந்துக்கிற ஒரு இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். சந்தித்துக் கொண்டிருக்கிற சவால்கள், சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறதற்கு ஒரு பெரிய பலனை நீ தருவீராக. உங்களுடைய வாழ்க்கையின் சவால்களை சந்திக்கும் போது கர்த்தாவே, நீர் அவர்களை விடுவிப்பீர், விடுதலை ஆக்குவீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம், விசுவாசித்து நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்ட வார்த்தை உங்களுடைய இருதயங்களிலே பெரிய ஒரு விசுவாசமாக இருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் கொண்டு வந்து சேர்க்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.